தமிழ்நாட்டின் தீவு நகரமான ராமேஸ்வரத்தை ஒட்டியுள்ள கடல் பகுதி தனுஷ்கோடி. பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள புயலால் அழிந்த கடல் பகுதியாகும். இது வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடும் இடமாக இருக்கிறது. இங்கு குளித்தால்தான் காசி யாத்திரை முடிவுறுவதாக நம்பிக்கை நிலவுகிறது. வில்லை போன்று வளைந்த கடற்கரையை கொண்டிருப்பதால் இதனை தனுஷ்கோடி என்று அழைக்கப்படுகிறது. 1964 ஆண்டு டிசம்பர் 23 மன்னர் வளைகுடாவில் ஏற்பட்ட பெரிய புயல் கரையை கடந்தபோது ராட்சச அலைகள் எழுந்து ஊருக்குள் புகுந்தது. தனுஷ்கோடி நகரமே அன்று கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. தனுஷ்கோடியையும் பாம்பனையும் இணைத்த ரயில் பாதையும் அப்போது சென்ற ரயிலும் மொத்தமாக புயலால் அழிக்கப்பட்டது. இந்த புயலில் ரயிலில் சென்ற 123 பேர் மற்றும் தனுஷ்கோடியில் இருந்த சுமார் 2000 பேர் மாண்டு போனார்கள். அதன் பின்னர் தமிழக அரசு தனுஷ்கோடியை வாழ தகுதியற்ற நகரமாக அறிவித்தது. தற்போது தனுஷ்கோடியில் சிதிலமடைந்த ஒரு தேவாலயமும் சில கட்டிடங்கள் மட்டுமே இருக்கிறது. ராமேஸ்வரம் இந்துக்களின் புனித தலமாக இருப்பதால் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். இந்தியாவின் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாக ராமேஸ்வரம் இருக்கிறது. ராமேஸ்வரத்தை ஒட்டியுள்ள தனுஷ்கோடிக்கு புதிய சாலை அமைக்கப்பட்ட பின்னர் கடந்த சில வருடங்களாக சுற்றுலாவிற்கு புகழ்பெற்ற இடமாக தனுஷ்கோடி மாறியுள்ளது. ராமேஸ்வரம் வரும் அனைவரும் தனுஷ்கோடியையும் வந்து செல்கிறார்கள். தனுஷ்கோடியை பொறுத்தவரை 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டு பார்க்கவே ரம்மியமாக இருக்கும். அதே நேரம் தனுஷ்கோடி எவ்வளவு அழகானது, அதைவிட அதிகமாக ஆபத்தில் இருந்த தீவு. அங்கு இயற்கையாகவே கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். இந்நிலையில் நேற்று வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றமாகவே இருந்தது. பகலில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையிலும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் நீர் பொங்கியபடி கடற்கரை மணல் பரப்பு நோக்கி வந்த வண்ணம் இருந்தது. மாலை 5 மணிக்கு பிறகு எம்ஆர் சத்திரம் தெற்கு கடற்கரை பகுதியில் இருந்து அரிச்சல் முனை வரையிலும் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரை பகுதி முழுமையாக கடல் நீரால் சூழப்பட்டு காணப்பட்டது. அதுபோல் கம்பிப்பாடு பகுதியில் இருந்து அரிச்சல் முனைக்கு இடைப்பட்ட தென்கடல் பகுதியில் கடல் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததால் கடல் நீரானது தடுப்பு சுவரில் மோதி சாலை வரையிலும் வந்தது. இதை ஆச்சரியத்துடன் பார்த்த சுற்றுலா பயணிகள் செல்போனிலும் வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து ரசித்தனர். அதே நேரம் கடலில் சீற்றம் ஏற்பட்டது தனுஷ்கோடி மீனவர்களை கவலையில் ஆழ்த்தியது. படகுகளை காப்பாற்ற நிறையவே போராட வேண்டியிருந்தது. இதனிடையே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலில் அலைகள் எழுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.